இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஸ்ரீ நாராயணிய திரு தசகம் 16 நரநாராயணனுடைய அவதாரமும் தட்சனின் வேள்வியும் காண்போமா? பிரம்மதேவனின் மகனான தட்சன் சுயம்பு மனுவின் மகளான பிரசுதி என்பவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு 16 பெண்கள் பிறந்தார்கள். தட்சன் அவர்களின் 13 பெண்களை தர்மதேவனுக்கு கொடுத்தார். ஸ்வேதா என்பவளை பித்ருதேவருக்கும், சுவாகா என்பவளை அக்னிக்கும், சதி என்பவளை உன் அம்சமான கிரீசருக்கும் அளித்தார். தர்மதேவனின் மனைவியான மூர்த்தி என்பவள் உன்னை நரனுடைய நாராயணனாக இரட்டையர்களாக பெற்றாள். இந்த அவதாரம் மேன்மையான பிரபாவங்களை கொண்டது. அந்த நாராயண அவதாரத்தில் தேவர்களின் கூட்டங்கள் பெரிதும் மகிழ்ந்து முரசு வாத்தியங்கள் முழங்கி மலர் மாலை பொழுது தோத்திரங்கள் செய்தனர். 1000 கவசங்களால் சூழப்பட்ட சகசர கவசன் என்ற அசுரனை நாராயண நீங்கள் இருவரும் ஒருவர் தவம் மற்றொரு போருமாக மாறி மாறி 1000 ஆண்டுகள் செய்து அதன் பலனாக அசுரன் 1000 கவசங்களை முடித்து ஒரே ஒரு கவசத்தோடு எஞ்சி நிற்க செய்து விளையாட்டாகவே கொன்றாய். நீ உன் உடன் பிறந்தவனோட மோட்ச நெறியை பின்பற்றி கொண்டும் மற்றவர்கள் கற்பித்து கொண்டும் பத்ரிகா ஆசிரமத்தில் வாழ்ந்தீர்கள். அப்பொழுது இந்திரன் உங்களின் தவத்தின் வலிமையை கண்டு பெரிதும் பொறாமை கொண்டு அந்த தவத்தை கழக தேவ பெண்களுடன் மன்மதனையும் அனுப்பி வைத்தான். அந்த மன்மதனும் வசந்தரோடு மலையமாரதும் ஆகிய உறவினரோடு உன்னிடம் வந்து அழகிய தேவ பெண்மணிகள் நளினமான நடன அசைவரையும் கடைக்கண் பார்வையும் அம்புகளாக்கி உன்னை அடிக்கடி தாக்கினான். ஆயினும் நீ அசையாமல் இருப்பதைக் கண்டு அஞ்சினான். அப்பொழுது மன்மனை பார்த்து புன்னகை செய்து இவ்வாறு கூறினாய்: மன்மதனே, வசந்தனே, தேவ பெண்மணிகளே, நீங்கள் அஞ்சினது போதும். இவ்விடத்தில் என் மனதிலிருந்து உதித்தவர்களை பாருங்கள் என்று கூறிவிட்டு உமக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கும் அழகிய கண்களுடைய கட்டளைகளை காட்டினாய். மன்மதனும் தேவஸ்திரிகளும் வேட்கி அவரை சுற்றின்ற இருவரும் இருகரம் கொண்டு துதித்து வணங்கினார்கள். உன்னை மயக்குவதற்காக ஒன்று சேர்ந்த வந்த மன்மதன் முதலியவர்கள் உன் பணிப்பெண்களுடன் வீசி நறுமணத்தால் மயக்கத்தை அடைந்தார். பிறகு நீ சொர்க்கத்தில் இருப்பவர்களின் சிறைக்கு நீ அழைக்கக்கூடிய அழகு பதுமையான ஊர்வசியை அவர்களுக்கு அளிக்க அவர்கள் வெட்கத்துடன் அவளை ஏற்றுக்கொண்டார். இந்திரன் ஊர்வசியின் அழகை கண்டும் உனது நிலையை கண்டும் உனது பெருமை உணர்ந்தவனால் தான் செய்த அற்ப செயலை நினைத்து மனதில் கலங்கினான். வேண்டியவற்றை அளிப்பவனே, இவ்வாறு மிகுந்த அமைதியும் அழகுமிக்க இந்த அவதாரத்தை காட்டிலும் சிறந்த மற்றொரு அவதாரம் உண்டென்றால் அது கிருஷ்ண அவதாரமே. பிரம்மதேவர் தட்சனை பெரிதும் கொண்டாடினார். அதனால் உண்டான ராஜசகுனத்தால் தட்சன் அறிவை இழந்து உன்னுடைய வேறு உருவான சிவபெருமானும் பகவை கொண்டான். அப்பகமையை புலப்படுத்த தான் செய்த வேள்வியில் தன் மகளும் பரமேஸ்வர பத்தியமான சதீதேவியை அவமானப்படுத்தினான். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் அந்த வேள்வியை அழித்து தட்சனின் தலையையும் கொய்தார். பின் தேவர்களின் வேண்டுகோளால் அமைதியான சிவபெருமானார்களால் மீண்டும் அந்த தட்சன் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு தங்களின் அருமை அருளால் வேள்வியும் செய்து முடித்து அமைதியை அடைந்தான். மிகுந்த அமைதி அளிப்பவனை, குருவாயிரும் தம்மையினை அத்தகைய நீரே என்னை காப்பாற்ற வேண்டும். நீ அடுத்த தசகம் 17 துருவனுடைய வரலாறு. அருமையான ஒரு வரலாறு. சுயம்பு மனுவிற்கு உத்தானபாதன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் ஒரு பேரரசன். அவனுக்கு சுனுதி, சுருசி என்ற 2 மனைவியர் இருந்தனர். அவர்கள் சுருசி என்பவள் அரசனின் பேரன்பிற்குரியவளாக இருந்தார். கணவன் அன்பு பெறாத சுனிதி வேறு கதியின்றி எப்பொழுது உன்னையை அடைக்கலமும் உகந்தவளாய் இருந்தார். ஒரு நாள் சுருசியின் மகனான உத்தமன் தன் தந்தையின் மடி மீது அமர்ந்து கொண்டான். அதை கண்டு சுனிதியின் மகனான துருவன் தானும் தன் தந்தையின் மடி மீது ஏற முயன்றான். அப்பொழுது சுருசி அந்த குழந்தையை இழந்து விளக்கினார். உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் பொறாமை ஒருபோதும் விட முடியாதவர்களே ஆவார்கள். உனது மாயால் மதிமையும் தன் மனைவிக்கு பயப்பட்டவனுமான தன் தந்தை பார்த்து கொண்டிருந்த போதே கடும் சொற்களை பெரிதும் புண்படுத்தப்பட்ட துருவன் தன் தாயிடம் சென்றான். அவளும் மனிதருக்குள் தங்களுக்கு கர்மத்தின் பலனை கடக்க உன் திருவடிகளை அடைக்கலாம் என்று குழந்தைக்கு அறிவுரை கூறினார். 5 வயது பாலகனாக இருந்தாலும் அவமானம் தாங்க அவன் தாயாரின் சொல்லை கேட்டு தங்களின் ஆராதனை செய்ய மனதில் நிச்சயித்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினான். நடுவழியில் நாரத முனிவரை கண்டான். அவரிடமிருந்த மந்திர மார்க்கத்தை உபதேசமாக பெற்று மதுவனத்துக்கு சென்று தவத்தால் உன்னை வழிபட்டான். மகனின் பிரிவால் பெரிதும் மனம் வருந்திய துருவனின் தந்தையான உத்தமபாதன் நாரதனால் சிறிது மனந்தேறி ஆறுதல் விட்டான். அந்த குழந்தையான துருவனும் உன்னிடம் மனதை அர்ப்பணம் செய்து நாளடைவில் கடும் தவத்தில் 5 மாதங்களை கேட்டான். தலைவனை திக்கு திசைகளெல்லாம் துருவனின் தவ வலிமையால் மூச்சு திணறன. அப்பொழுது தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நீ பொங்கி எழுந்த கருணையால் மனம் கிழிந்தாய். உன் ஞான மார்க்கத்தை
ரூபத்தில் மனம் ஒன்றிய துருவனின் முன்னிலை நீ கடன் மீது அமர்ந்து அவருக்கு காட்சியதால் உன் தரிசனத்தில் துருவனின் மனதில் ஆனந்த அலைகள் பாய உன் சொருபமாய் அமரத்தில் அவன் மொழி உன்னை துதிக்க ஆவல் கொண்டான். அதை அறிந்து நீ உன் சங்கினால் அவன் கன்னத்தை அன்புடன் வருடினாய். அப்பொழுது ஞானோதயம் என்ற துருவன் தூய மனத்தோடு உன்னை வாயார துதித்தான். அதைக் கண்டு நீ அவனுடைய மனதை அறிந்தவனாய், துருவனை நீ நீண்ட காலம் அரசாழ்வாய். பிறகு எல்லாவற்றிலும் மிக சிறந்ததும் திருப்பம் காணாததுமாய் துருவபதம் என்னும் சாஸ்வதமான இடத்தை அடைவாய் என்று துருவனுக்கு அனுகிரகம் செய்தாய். இவ்வாறு நீ கூறிச் சென்ற பிறகு அரசகுமாரன் அனைத்து ஜனங்களையும் மகிழ்விக்க நகரத்தை அடைந்தான். உன் அருளினால் அவனுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறின. அவனுடைய தந்தை தவசியை காட்டுக்கு சென்றவன் அந்த துருவன் அரசாட்சி ஏற்று நீண்ட நாட்கள் இன்புற்றிருந்தான். தேவனே, பிறகு யட்சன் துருவன் சகோதரனான உத்தமனை கொன்றான். அதனால் சினங்கொண்ட துருவன் அவரோடு போர் செய்ய தொடங்கினான். பிறகு சுயம்பு முனிவின் சொல்லை கேட்டு அப்போரை நிறுத்தினான். அதனால் மனமகிழ்ந்த யட்சர்களின் மன்னனான குபேரன் அத்துருவனின் அருகே வந்து அவனை அனுகரித்தான். அப்பொழுது அக்குபேரன் துருவன் உன்னிடத்தில் மிக்க உறுதியுடைய பக்தியை வரமாக பெற்றான். இறுதியில் அந்த துருவன் தன் தாயோடு உன் தொண்டர்களை கொண்டு வந்த விமானத்தில் ஏறி துருவ மண்டலத்தை அடைந்து அங்கேயே பேரானந்தோடு இருக்கின்றான். குருவாயூரின் தலைவனே, இப்படி உன் அடியார்களை காப்பது இலகிய உள்ளத்தை கூடிய ஓ குருவாயூரப்பா, நீயே என் நோய்களின் கூட்டத்தை விலக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். நாளை தினம் பார்ப்போம். 18 தசகம் 18 பேரரசரின் பிருத்திவியினுடைய வரலாறு நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.